துடிக்குது மனசு. அம்மாக்கள்ல ஐம் டாக்கிங் அபௌட் கேரக்டர்ஸ் யார் வந்து உங்கள மாதிரி கிட்டத்தட்ட நடிக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எசகேடான கேள்வி இது. என்னன்னா நான் சினிமாவே இப்பெல்லாம் பாக்குறது இல்ல. என்னன்னா தியேட்டர் போறதே கிடையாது ஒண்ணு. ஏன்னா தியேட்டர்ல ஸ்கிரீன் எனக்கு தெரியாது, தேவையில்லை. என்னால பார்க்க முடியாது. ஐ கான்ட் see. சோ சின்ன திரையில நம்ம பார்க்கும்போது நிறைய அம்மாக்கள் பாக்குறோம். அதே படங்கள் டிவியில பார்க்கும் போதும் சொன்னா எப்படி இதுவாகும் தெரியல. பரவாயில்ல, நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். அந்த காலத்துல எடுத்த படங்கள்ல அம்மாக்கு ஈக்குவல் டு ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வந்து அம்மா அப்பா அவளுக்கும் இருக்கும். அந்த கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப வர அம்மா கேரக்டருக்கு எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாளா என்னன்னு தெரியல எனக்கு. ஐ மீன் படங்கள்ல நீங்க சொல்ற, நீங்க கேட்ட கேள்வி படங்கள்ல எனக்கு தெரியல. பட் சீரியல்ல பாக்குறேன் அம்மா கேரக்டருக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் படங்கள்ல அவ்வளோ, ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் வர மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு குத்து சாங் இருந்தா போறோம், காமெடி, ஹீரோ ஹீரோயின், 4 சண்டை ஃபைட் இருந்தா போறோம், ஒரு இதை வச்சு ஓட்டிடுறா. இப்பத்தி ட்ரெண்டே வேற மாதிரி இருக்கு இல்லையா? அப்பத்தி நான் ஆக்ட் பண்ணும்போது இந்த என்ன சொல்றது பிலிம்ஸ் எல்லாம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா இப்பயும் பாக்கலாம்ல, உட்கார்ந்து பார்க்க முடியும். இப்ப வர சாங்ஸ் எடுத்திருந்தா கூட அப்ப இருந்த சாங்ஸுக்கும் இப்ப இருந்த, ஏன் நாங்க வரத்துக்கு முன்னாடி சிவாஜி கணேசன், எம்ஜி, அந்த பழைய சாங்ஸுக்கு எல்லாம் இன்னைக்கும் சாங் மறக்க முடியுமா? எவர் கிரீன் அதெல்லாம் கண்டிப்பா. இன்னைக்கும் நான் அதெல்லாம் கேட்டுன்னு உட்காந்துருப்பேன். இன்னைக்கும் எனக்கு என்னோட இதுல இருந்த பீரியட்லயே அந்த சாங்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஈவன் இப்பவும் எனக்கு அந்த சாங்ஸ்ல தான் பிடிக்கும். மறக்கல, லிரிக்ஸ் மறக்க முடியல. பட் இப்ப வர சாங்ஸ்ல ஏதாவது லிரிக்ஸ் கரெக்டா சொல்ல முடியுமா உங்களால? கொஞ்சம் கஷ்டம் தான். அதேதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் கஷ்டமான பதில் எனக்கு. ஏன்னா அம்மா கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸே எனக்கு இருக்கிறதா தெரியும். ஹீரோ ஹீரோயின் காமெடியன் இவாளுக்கு தான் இருக்கு இம்பார்ட்டன்ஸ். வில்லனுக்கு ஏன்னா மெயின் வில்லனா இருந்தா அதுவும். மத்தபடி அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற. அதுக்கு அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். சம்சாரம், அது மின்சாரம், அந்த படம் லைக் எவர் கிரீன் சொன்ன மாதிரி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எடுக்கும் போது, நடிக்கும் போது ஏதாவது இருக்கா? இருக்கு. ஏன்னா எனக்கு கண்ணு ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து 79ல இருந்து எனக்கு கண்ணு ப்ராப்ளம்னா கண்ணு தெரியாத ஒரு குருடி எல்லாம் கிடையாது. பவர் இல்லையா? இல்லை, பவரும் கிடையாது. எனக்கு தலையில அடிபட்டதுனால ஆப்டிக்கல் நர்வ் வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. ஓஹோ. சோ எனக்கு முதல்ல அகர்வால் வந்து ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அப்புறம் டாக்டர் பத்ரிநாத் 87ல என்ன பண்ண, நான் போய் பார்த்தேன். அவர் வந்து காலம்புல சாயங்காலம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இட்ஸ் நாட் என்னக்கெல்லாம் இவ்வளவு பவர், விஷன் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு, நீ கண்ணு தெரியலன்னு சும்மா உனக்கு விளையாட ஆளே கிடைக்கலையா, இன்னைக்கு நான் தான் கிடைச்சேன் நான் கேட்டேன். சார் யாரா கண்ணு தெரியலன்னு போய் சொல்லுவாளா சார்? என்ன சார் நீங்க இந்த மாதிரி சொல்றேன், நிஜமாவே கண்ணு தெரியல, என்னால படிக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் சொன்ன, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு, தலையில அடிபட்டுதா அப்படின்னு. தலையில அடிபட்டதுனால யோசனை பண்ண, ஆமா தலையில அடிபட்டு பிளட் கொட்டிச்சு, 2 பக்கமே அடிபட்டு. தட்ஸ் இட். தட்ஸ் இட்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையே. ஏன்னா ஆப்டிக்கல் நர்வ் வந்து பிரெயின்ல இருந்து thousands of nerves coming from brain. அதுல மயிரிழம் அதுதான் இருக்கும் ஒவ்வொரு நர்வும். அதுல ஆப்டிக்கல் நர்வ் உனக்கு பிளட் கிளாட் ஆயிருக்கு, இட் cannot be cured, no remedy for it அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் சார் ஃபாரின்ல எல்லாம் ஆப்டிக்கல் நர்வ்லாம் ஸ்கல் ஓபன் பண்ணி இது பண்றாள், ஐயோ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இங்க வந்தியா அப்படின்ட்டு. இல்ல சார் எல்லாரும் பேசுறத வச்சுன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு. நீ சொல்றது கரெக்ட், இல்லன்னு சொல்லல, பட் ஹைலி ரிஸ்கி இல்லையா? ரொம்ப ரிஸ்கி ஜாப் இது. வந்து சாதாரண ரிஸ்க் இல்ல, படுபாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட தரவா ஹோல் பாடி ஸ்டெக்கப் ஆயிடும். வில் பவர், கரேஜ், கோ த்ரூ இட். உனக்கு யூ ஷுட் நாட் ஹேவ் காம்ப்ளெக்ஸ், கண்ணு தெரியலையா ஐயோ அப்படின்னு அது மட்டும் வரக்கூடாது. வந்துன்னா நீ அவுட். இந்த பவர் வந்து உனக்கு
ஆக்சுவலி சஸ்டைன் ஆனாலும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், உன்னோட லக் சரியானாலும் ஆயிடலாம். கோ த்ரூ இட். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு அந்த கண்ணு தெரியலையேங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் கிடையாது. 79 இல்லையா? 79ல இருந்து இன்னி வரைக்கும். இப்பெல்லாம் எனக்கு வந்து இன்னும் கலர்லாம் தெரியற மாதிரி ஒரு ஃபீலிங், எல்லாமே மூஞ்சிலாம் கிட்ட போய் பார்த்தா எல்லாம் தெரியற மாதிரி ஒரு எல்லாம் நம்மளோட பிலீஃப் தான், நம்மளுடைய செல்ஃப், நம்மளே வந்து ரொம்ப ஆச்சரியமா என்டர் பண்ணிக்கிறது தான், அவ்வளவுதான். அந்த படம் எடுக்கும் போது அனுபவங்கள் அதான் சொன்னேன்னு. அதுல வந்து காலம்பரை எல்லாருமே அசம்பிள் ஆகணும், எல்லாரும், எல்லா ஆர்டிஸ்டும். ஏன்னா எந்த சீன் ஃபர்ஸ்ட் எடுப்ப, எந்த ஷாட் யாருக்கு வரும் அது தெரியாது. அதனால எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிடுவா காலம்பரை 8 மணிக்கெல்லாம். 8:30 மணிக்கு 9 மணிக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு, டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ல உட்காந்துட்டு யார உள்ள கூப்பிடுறாளோ போய் செட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். ஏன்னா பாலகிருஷ்ணன் சார் வந்து, ஐ மீன் கேமராமேன் வந்து யாருமே லைட்டிங் பண்ணும்போது உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாருமே வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருப்போம் சாதாரணமா. ஒரு நாளைக்கு ஈவினிங் ஒரு 6, அன்னைக்கு வந்து நைட் வரைக்கும், சாதாரண 6 o'clock பேக்கப் ஆயிடும். அன்னைக்கு நைட் 9 o'clock வரைக்கும் போறது. கொஞ்சம் இன்டீரியர் நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால 9 o'clock வரைக்கும் போறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் லைட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தா எல்லாரும் உள்ள இருந்தா கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனது எல்லாரும் தட்டிக்கு விழுந்துட்டு எல்லாம் வெளியில ஓடினேன். ஏன்னா கரண்ட் போனா காத்தும் போயிடுது, ஃபேன் போயிடுறது இல்ல. சோ எல்லாரும் வெளியில ஓடினா, நான் நிதானமா அப்படி எங்க பார்த்தாலும் ஒயர் சுத்தின்னு இருக்கும்ல, அங்க உள்ள கம்ப்ளீட்டா லைட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் எங்கேயுமே தடுக்கல, அப்படி போய் வெளியில போயிட்டேன். இத வந்து பின்னாடில இருந்து பாலகிருஷ்ணன் சாரும் மூர்த்தி, ஐ மீன் கிருஷ்ணு, விசுவோட பிரதர், நல்லா மூர்த்தின்னு கூப்பிட்டுதான் பழக்கம் எனக்கு. அவரும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஓடுறதையும் பாத்தீங்க, நான் போறதையும் பாத்துருக்காங்க. நான் எங்கேயும் தடுக்கல, நான் பாட்டுக்கு போயிருக்கேன். எப்பா இந்த கமலா பொண்ணு என்னடா அது, இந்த கண்ணு தெரிஞ்சவங்களே தடிக்க விழுந்துன்னு போயிட்டு இருக்கா. பட் இந்த கமலா பொண்ணு எங்கேயுமே தடுக்கல, அவ பாட்டுக்கு கேஷுவலா போறா பாரு, நம்ம கிட்ட எல்லாம் நடிக்கிறா, கண்ணு தெரியல போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளே என்ன வந்து சந்தேகப்பட்டாச்சு, எனக்கு தெரியாது அது. இவங்க 2 பேரும் சரி நாளைக்கு காலம்பரை பாத்துக்கலாம், அவ குரல்ல வச்சுதானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றா. இப்ப நம்ம போய் விஷ் பண்ணாதானே பாலு சார் குட் மார்னிங் அந்த மாதிரி சொல்றா. வா நாளைக்கு பாத்துக்கலாம், அவளை கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மறுநாள் காலம்பரை அப்படியே உட்கார்ந்து இருக்கேன். அவர் வந்தா, 2 பேரும் வந்தாங்க. வந்ததும் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட், குரல் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன்ல, 2 பேரும் வாய்ஸ் நமக்கு தெரியும்ல, பழக்கப்பட்ட வாய்ஸ். 2 பேரும் பதிலே சொல்லாம இப்படி வந்து நின்னதும் கொஞ்சம் இப்படி இப்படி பார்த்தேன். ஹலோ பால் சார் குட் மார்னிங், மூர்த்தி குட் மார்னிங் சொன்னா, மூர்த்தி கையில ஒரு துண்டு வச்சிருந்தார். எடுத்து பட்டு பட்டு பட்டுங்கிற பொய்யா சொல்றேன் கமலா, கண்ணு தெரியலன்னு பொய் சொல்ற. ஐயோ என்ன மூர்த்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பின்ன எப்படி கண்டுபிடிச்சோம், நாங்க வாய்ஸே கொடுக்கல, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், பால் சார் எப்பவுமே வந்து ஃபுல் ஆம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன், ஃபுல் ஆம் போட்டுன்னு இது வரைக்கும் மடிச்சு விட்டுருப்பு, இடுப்புல இன் பண்ணிட்டு பெல்ட் கட்டிட்டு இருப்பார். இவர் எப்ப ஜிப்பா மாதிரி போட்டு இருப்ப மூர்த்தி. கலர் வந்து கிளியரா தெரியல, தெரியாது. 2 பேரும் ஒரே ஹைட், ஒரே வெயிட். சோ அதனால 2 பேரும் வந்து உருவத்தை வச்சு கண்டுபிடிக்கல, அவ ட்ரெஸ். ஓகே ஓகே. அத இத பாருங்க, பாலு சார் வந்து இடுப்புல பெல்ட் தெரியாது, கருப்போ பிரவுனோ தெரியாது, கான்ட்ராஸ்ட் ஒயிட்டுக்கு அது கான்ட்ராஸ்ட் தெரியுது எனக்கு. நீங்க ஜிப்பா போட்டு ஃபுல்லா முடி இருக்கு, ஃபுல்லாம். அவர் வந்து பாருங்க இது வரைக்கும் மடிச்சு விட்டு அடிப்பா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுன்னா நீ கண்டுபிடிக்கிறியா? ஆமா பின்ன குரலை மட்டும் வச்சுன்னா முடியுமா இதுன்னா. அதே மாதிரி கோடு தாண்ட சீன் ஒண்ணு வரும் தெரியுமா? ஆமா. அந்த சீன்ல வந்து எனக்கு 104 டிகிரி ஜுரம், அதோட ஆக்ட் பண்ணேன். உங்க மருமகளுக்கு ஹெல்ப் பண்ண போவீங்க. கோடு தாண்ட சீன் தாண்டிட்டு இப்படி வருவேன், தலையில தண்ணி ஊத்தின்றுவார் தெரியுமா, அந்த சீன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அகைன் ஐ வாண்ட் டு ஆக்ட், ஐ ஹாவ் டு ஆக்ட், ஐ ஹாவ் டு ஒர்க். ஐ மீன் ஆக்டுங்கிறத விட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பண்ணணுங்கிறது என்னோட நெசசிட்டி. திரையுலகத்தினர் சில பேர் டிவில நடிக்கிறத கொஞ்சம் மதிப்பு கம்மியா நினைச்ச காலம் போய் இப்போ வேற மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? டிவில தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது.
இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்கு, ம். மீடியா நன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஆமா அப்பெல்லாம் வந்து ஒன்லி டிடி தூர்தர்ஷன் மட்டும்தான். ஆமா அதுலயே தூர்தர்ஷன் இது 2 அவ்வளவுதான் இருக்கும். அதுல வந்து நாங்கெல்லாம் வந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் அங்க. ம். அதுக்கே வந்து இது வச்சுதான் எடுப்பாங்க அங்க. என்ன சொல்றது, இன்டர்வியூ வச்சுதான் எடுப்பாங்க. ஆடிஷன்ஸ் உண்டு அதுலயும். ம். அதுல எல்லாம் பாஸ் பண்ணி தான் நம்மள வந்து பெர்மனன்ட் ஆர்டிஸ்ட் அங்க ஆக்குவா, அவளை கூப்பிடுவா. ம். அப்ப வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் முதல்ல. ஆமா மெட்ராஸ்க்கு வந்தது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ம். அடுத்தது பார்த்தாக்க கலர் டிவின்னு வந்த போது நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். ஒரு மீனின் கண்ணீர் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜிபிஆர்ங்கிறது அங்க இருக்கிற டைரக்டர், ஆஹா. டிடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைரக்டர். ம். தேவி பாலாவோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நான். இன்னைக்கு அவர் என்ன பார்த்தாருன்னா சரி என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சொல்லுவேன். ம். அதுல ஹீரோயினா ஆக்ட் பண்ணேன். அதே மாதிரி இப்ப சீரியல்ஸ்ங்கிறது வந்து என்னமோ கேஷுவலா இருக்கு. மெகா சீரியலா இல்ல வாரத்துல வாரம் வர சீரியலா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஆமா அப்ப வந்து 13 எபிசோடு இருக்கிற சீரியல் ஃபர்ஸ்ட் சீரியல்னு எடுத்தது ம்ஹும். நல்லது ஒரு வீணை ஜெயகாந்த். அதுல வந்து லக்ஷ்மி, நேஹல் ரவி, ஏஆர்எஸ், நானு, பூர்ண விஸ்வநாதன், ம். இந்த மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ணோம். பெரிய ஆர்டிஸ்ட்ல எல்லாமே 13 எபிசோட் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ம். ஜெயகாந்த் ஃபர்ஸ்ட் சீரியல்னு வந்தது 13 எபிசோட் டிடில வந்தது. அது நாங்க ஆக்ட் பண்ண. இன்னி வரைக்கும் அதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு வந்து சீரியல் அப்படின்னாக்கா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 5 சீரியல் ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆஃப் டே ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அவ்வளோ சீரியல்ஸ் வந்தாச்சுங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்ப வந்து ஒன்லி ஒன் சீரியல், ஃபர்ஸ்ட் சீரியல் 13 எபிசோட். அதுக்கப்புறம் சிங்கிள் எபிசோட், டபுள் எபிசோட், 2 எபிசோட் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. 12 எபிசோட்ஸ், 24 எபிசோட், 26 எபிசோட் அந்த மாதிரிலாம். அப்புறம் 52 வாரம் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. வாரம் தான் எபிசோட்னா டெய்லி இல்ல கிடையாது, வாரம் வரும். அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்ப டெய்லி எத்தனை எபிசோட் வருது, எத்தனை சீரியல்ஸ் வருது, எத்தனை சேனல்ஸ் இருக்கு, கணக்கே இல்ல இல்லையா. ஆர்டிஸ்டுக்கு பஞ்சமே கிடையாது. சொல்ல துடிக்குது மனசு.